இந்தியாவின் எலியாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையின் ஸ்தாபகர் சாது இயேசுதாசன் அவர்கள் இந்தியாவின் எலியா என அழைக்கப்படுகிறார். அவங்க வாழ்க்கையில தேவன் செஞ்ச ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். 1967 வருடம் ஆந்திரா மாநிலத்தில் விஜயவாடாவில் இந்திய பெந்தேகோஸ்தே சபையின் பொது கன்வென்ஷன் நடந்தது. அதில் பிரசங்கிப்பதற்காக அதன் தலைவராக இருந்த B.M. சாமுவேல் அவர்கள் சாது இயேசுதாசன் ஐயாவை செய்தி கொடுப்பதற்காக அழைத்திருந்தார்கள். இருவரும் கேரளாவில் இருந்து ரயில் மூலமாக ஆந்திரா செல்வதற்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தார்கள். பயணப்படுகிற நாள்ல போக்குவரத்து இடையூறினால் சாது அவர்கள் 1 மணி நேரம் காலதாமதமாக பாஸ்டர் B.M. சாமுவேல் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். ஆனால் அவர் வெகு நேரமாக சாது அவர்கள் வருகைக்காக காத்திருந்து வராததினால் தான் மட்டுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். பின்னர் காலதாமதமாகி வந்த சாது அவர்களை கண்டு வருத்தமடைந்த பாஸ்டரின் மனைவி, ஐயா, நீங்கள் வராததினால் பாஸ்டர் புறப்பட்டு போய்விட்டார். ரயில் புறப்பட்டு 1 மணி நேரம் இருக்கும். இனி உங்களுக்கு ரயில் கிடைக்காது என்றார்கள். சாது அவர்கள் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு, விஜயவாடாவில் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு ரயில் நிலையத்தை நோக்கி வேகமாக நடந்தார். ரயில் நிலையத்தில் போய் அங்கு உள்ள ரயில்வே அதிகாரியிடம் பயண சீட்டை காட்டினார். அப்போது அந்த ரயில்வே அதிகாரி சாது அவர்களை ஏளனமாக பார்த்துவிட்டு, ரயில் புறப்பட்டு போய் 1 மணி நேரம் ஆகிவிட்டது என்றார்கள். உடனே ஆவியானவர் சாது அவர்களிடம் ரயில்வே தண்டவாளத்தின் வழியாக ஓட சொன்னார். சாது அவர்கள் தண்டவாளத்தின் வழியாக கொஞ்ச நேரம் ஓடின போது அங்கே அந்த ரயில் பழுதாகி நின்று கொண்டிருந்தது. சாது அவர்கள் வேகமாக ஒரு பெட்டியில் ஏறினார். அந்த பெட்டியில் பாஸ்டர் B.M. சாமுவேல் அவர்கள் சாது அவர்களின் வருகைக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். சாது அவர்களை பார்த்த பாஸ்டர் அவர்கள் இருவரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சில நிமிஷத்தில் ரயில் புறப்பட்டு சென்றது. ஒரு தேவ மனிதனுக்காக ரயில் வண்டியை கர்த்தர் நிறுத்தினார். உங்களுக்காகவும் கர்த்தர் அற்புதம் செய்வார். God bless you.